என்னது, யோகா ஆரம்பித்து 5000 வருடங்கள் ஆகுதா? அது மட்டும் இல்லாமல் யோகா பண்ணால் எப்பயுமே நாம் இளமையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஹப். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி யோகா டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அனைவருக்கும் யோகா தின நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா யோகா ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸோ யோகா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு 1 or 2 பெனிஃபிட்ஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவருளும் திருவருளும் துணை புரியட்டும். யோகா செய்வதனால் என்ன நன்மைகள் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி, யோகா செய்வதற்கே ஒரு யோகம் பண்ணியிருக்கணும். யோகம் பண்ணியிருந்தால் தான் யோகாவை செய்யறதுக்கு நமக்கு தகுதி கிடைக்கும். அந்த செய்கிறனால என்ன பெனிஃபிட்னா, ஒன்று சொன்னால் பரவாயில்ல, பல, அதாவது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு உடல் நலம், மனவளம், பொருளாதாரம் இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோகா செய்யுங்க, இதெல்லாம் கிடைக்கும். அது எப்படிங்க? இது ஒரு இது செய்கிறனால என்ன பெனிஃபிட்டு? நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாம் ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கிறது பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டோ ப்ரெசண்ட்டோ கிடையாது. அவங்க ஃப்யூச்சரை பார்க்க நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. அதுக்கு உடல் நலம் ரொம்ப முக்கியம். நீங்கள் யோகா பண்ணுறதுனால உடல் நலம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பாசிட்டிவ் தாட் இருக்கும், உங்களை சுற்றி நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்சர்வ் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யோகா பண்ணுங்க. உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்கலைன்னா நோய்க்கு நேரம் ஒதுக்குறதா பொருள். உடற்பயிற்சி செய்வோம், உடல் நலம் காப்போம். இப்போ உண்மையான லைஃப் பார்ட்னர்னா யார் தெரியுங்களா? நம்மளோட பாடி தான். நம்மளோட பேரண்ட்டோ, நெய்போர்டோ, பிரதர் சிஸ்டரோ, சன்னோ, டாட்டரோ யாருமே கிடையாது. நம்மளோட உண்மையான லைஃப் பார்ட்னர் நம்மளோட பாடி தான். அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, யோகா பயிற்சி, நடப்பயிற்சி, சிறந்த உணவு எடுத்துக்கணும், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு இருக்காங்க. சரி, அந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் மாதிரி வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன் உடல் நலத்தை பற்றி. ஒரு பெரிய எழுத்தாளர் லேடி ஒருத்தவங்க ஒரு வாரமாக மன அழுத்தத்தோடு இருக்காங்க. அவங்க வேலைகளில் அவங்களால செய்ய முடியல. அவரோட நண்பர் டாக்டர்கிட்ட போய் அதற்கான தீர்வு கேட்குறாங்க. அவங்க போய் ஒரு வாரம் முழுதும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தூங்கி எழுந்து வாங்கன்றாங்க. சரி, அந்த லேடியும் டாக்டர் சொல்கிறாங்களேன்னு கிளம்பிட்டாங்க. 2 days வரைக்கும் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால முடியலை. டிப்ரெஷன் அதிகமாகுது. டாக்டர்கிட்ட டாக்டர் எனக்கு வேறு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, என்னால் இந்த ட்ரீட்மெண்ட்டால் சொல்யூஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா, பக்கத்து ரூமில் ஒரு பானை இருக்குது, அந்த பானையில் ஒரு மணல் பக்கத்திலே இருக்கும், அதை நிரப்பிட்டு வாங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் இதில் போய் என்னடா இருக்குது அப்படின்னு அந்த லேடி போகிறாங்க. பானை பாதி கூட நிரம்பலை. என்ன அப்படின்னு பார்த்தா பானை ஓட்டையாக இருக்குது. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு, என்ன டாக்டர் என்கிட்ட விளையாடுறீங்களா? ஓட்ட பானையில் எப்படி என்னால் மணல் நிரப்ப முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் டாக்டர் சொல்கிறது தான் உடல் நலம். அம்மா, நீங்கள் என்னதான் நீங்கள் வேலை செஞ்சு எல்லாம் பண்ணால் கூட உங்கள் உடல் நலம் இல்லைன்னா இந்த ஓட்டப்பானையில் மணல் நிரப்புற மாதிரி தான்மா. உங்கள் உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்த முடியும். அதுதான் இந்த கதையோட கருத்து. எங்கள் அம்மா எங்களுக்கு டெய்லியும் கதை சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நிறையா மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா யோகாவை பற்றி. டெய்லி நம்ம யோகா பண்ணணும். கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆச்சு நம்ம பண்ணணும். நமக்கு நம்ம பல பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருப்போம். நாம் நமக்காக கொடுக்குற கிஃப்ட்டு தான் பார்த்திங்கன்னா யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம். இன்னும் ஒரு கோட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராகவே சொல்லுவாங்க. ஹார்ட் என்னைக்கா பம்ப் ஆகாமல் நிற்கிதா, நான் இன்றைக்கி பம்ப் பண்ண மாட்டேன், நான் நாளைக்கு பம்ப் பண்ணுறேன். இல்லைனா பிரெயின் நான் இன்றைக்கி திங்க் பண்ண மாட்டேன், இன்றைக்கி யோசிக்க மாட்டேன்னு எதாவது சொல்லுதா. ஸோ அந்தந்த பார்ட்ஸ் அதோட வேலையை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கு. நாம் மட்டும் நம்ம வேலையை இன்றைக்கி நம்ம செய்ய மாட்டோம், நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு நாம் மட்டும் ஏன் தள்ளி போடுறோம்? ஸோ வாட் எவர் இட் இஸ், வி ஹாவ் டு டூ அட் த ப்ரெசன்ட் டே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இன்றைக்கே பண்ணிடணும். நம்ம நாளைக்கு தள்ளி போடுறோன்னு இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம இன்னொரு நாள், அடுத்த நாள்னு நம்ம தள்ளி போட்டுட்டு தான் இருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபர்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குற வீடியோ. இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோ இல்லை யோகா பற்றி ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம்.